தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ரூபாய் 8 கோடி சம்பளம் வேண்டாம், வங்கி வேலையை உதறி தள்ளிவிட்டு சொந்த முயற்சியில் சாதித்து காட்டிய இளம்பெண் ஒருவர் வங்கியில் வேலை பார்த்து வந்த வேளை அவருக்கு ஒரு வருடத்திற்கு ரூபாய் 8 கோடி சம்பளம் வந்துள்ளதை அடுத்து, ஆனால் அவர் அதில் தனக்கு திருப்தி இல்லாததன் காரணமாக தான் ரிஸ்க் எடுத்து தான் ஒரு தனி வேலை ஒன்றினை ஆரம்பித்து அதில் தற்பொழுது அவர் சாதித்து காட்டி வருகின்றார். அவர் தொடர்பாக அதிகமாக சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகின்ற நிலையில், ஒரு பெண்ணாக இருந்து தான் தனித்து நின்று ஒரு வேலையை செய்வது என்பது இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு பாரதூரமான விடயமாக இருந்து வருகின்ற விடத்து, அந்த பெண் தான் ஒரு தனி யூடியூப் சேனல் ஒன்றை தொடங்கி அதில் நல்ல கருத்துக்கள் மற்றும் நல்ல விடயங்களை பகிர்ந்து வருவதன் மூலம் அவர் அதில் யூடியூப்பில் இருந்து அதிகமான பணத்தை சம்பாதித்து வருகின்றார். ஒருவருக்கு ஆர்வம், சிந்தனை, புத்திசாலித்தனம் இருந்தால் செய்ய முடியாத ஒரு விடயத்தினும் செய்து காட்ட முடியும் என்பதற்கு குறித்த பெண் உதாரணம் என்றுதான் கூற வேண்டும். அவர் ஏற்கனவே செய்த வங்கி வேலையில் அவருக்கான நல்ல மதிப்பும் நல்ல மரியாதையும் இருந்த போதிலும் அவருக்கு அதில் திருப்தி இல்லாததன் காரணமாகவே அந்த வேலையினை விட்டுவிட்டு இந்த வேலையை தொடங்கி தற்பொழுது அவர் இவ்வாறு வளர்ந்து வருகின்றார். நிஷா என்ற பெண் லண்டனை தளமாக கொண்ட வங்கியாளர் கிரெடிட் அக்டிகோல் நிறுவனத்தின் நிறைய இயக்குநராக இருந்து ஆண்டுக்கு $2,56,000, அதாவது இலங்கை ரூபாய் படி 7.8 கோடி என்று கூறப்படுகின்றது. ஆனாலும் அவர் அதில் தனக்கு விருப்பம் இல்லாதது காரணத்தினால் தான் ஒரு தனித்து நின்று தனியே ஒரு முயற்சியினை மேற்கொண்டு அதில் தான் சாதிக்க வேண்டும், அதனூடாக பணத்தை சம்பாதித்து ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது அவருடைய ஆசையாகவும் இருந்து வந்துள்ளது. ஆகவே அவருக்கு இந்த விடயம் சவாலாக இருந்த போதிலும் அதனை அவர் எதிர்கொண்டு தான் இந்த விடயத்தினை செய்ய வேண்டும் என்ற ஒரு பிடிவாதத்தில் தான் முதல் செய்து வந்த வங்கி வேலை என்பது பெரு நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கங்களுக்கு மட்டும் உதவுவதாகவே இருந்தது. ஆனால் நாங்கள் அதில் ஏழை எளியவர்களுக்கு செய்யப்பட வேண்டிய விடயங்கள் ஒன்றும் இருக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன் பின்னதாக நிஷா என்ற பெண் தன்னுடைய வங்கி வேலையினை ராஜினாமம் செய்துவிட்டு தான் ஒரு தனி யூடியூப் சேனல் ஒன்றினை ஆரம்பித்துள்ளார். ஆனாலும் அவர் 11 மாதங்களே ஆகியிருந்த பொழுதும் அவருடைய யூடியூப் சேனலில் 10,000 சந்தாதாரர்களின் எண்ணிக்கை இருந்ததன் காரணமாக அவர் இதற்கு மனம் சோர்வடைந்து விடாமல் தொடர்ச்சியாக இந்த செயற்பாட்டை அவர் செய்து வந்தார். இதன் பின்னதாக 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தன்னுடைய வாழ்க்கை குறித்து, தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த விடயங்கள் குறித்தும் அவர் ஒரு காணொலியை எடுத்து அதனை தன்னுடைய யூடியூப் சேனலில் பகிர்ந்துள்ளார். அதனை பார்ப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்த பொழுதும் அவரின் யூடியூப் சேனலுக்கான சந்தாதாரர்களின் எண்ணிக்கையும் 50,000 ஆகிவிட்டது. அதன் பின்னதாக அவர் தன்னுடைய முயற்சி வெற்றி அடையும் என்றும் தொடர்ச்சியாக நல்ல விடயங்களையும் மக்களுக்கு உதவுவது தொடர்பான தகவல்களையும் அவர் தன்னுடைய யூடியூப் சேனலில் பகிர்ந்து வருகின்றார். இதன் பின்னதாக அவர் யூடியூப் சேனலில் தேவையான விடயங்களை பகிர்ந்தது மட்டுமல்லாது அதன் பின்னதாக முழு நேரமும் தன்னுடைய யூடியூப் சேனலுக்காகவே அவர் உழைக்கவும் ஆரம்பித்தார். இதனூடாக அவர் எதிர்பார்த்த பணமும் அவருக்கு கிடைத்தது. அவர் இந்த வேலையினை தொடங்கிய பொழுதும் ஜனவரி 2023ஆம் ஆண்டு தன்னுடைய வங்கி வேலையினை முற்றாக ராஜினாமம் செய்தார். தன்னுடைய தனிப்பட்ட நிதி தொடர்பான ஆலோசனை மற்றும் பரிந்துரைகளை யூடியூப்பில் உருவாக்க தொடங்கினார். ஒரு வருடத்திற்கு அவர் தன்னுடைய வங்கி வருமானத்தை விட 4 மடங்கு அதிக அளவில் சம்பளத்தையும் ஈட்டினார். கடந்த ஆண்டு தொடக்கம் 2024ஆம் ஆண்டு மே மாதம் வரை அவர் இலங்கை பண மதிப்பில் ரூபாய் 28,000 கோடியினையும் பெற்றார். இதன் பின்னதாகவே தான் எடுத்த முடிவு சரியான முடிவு என்பதை, தன்னுடைய சொந்த முயற்சியில் தான் முன்னேறி மற்றவர்களுக்கு உதவுவது தனக்கு மகிழ்ச்சி தரும் விடயமாக இருப்பதாகவும் அவர் சமூக வலைதளங்களில் அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து பகிர்ந்துள்ளார். இந்த விடயம் தற்பொழுது அதிகமாக பகிரப்பட்டு பேசப்பட்டு வருகின்ற இடத்தில் இந்த பெண் பலருடைய வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாக இருக்கின்றார். அந்த வகையில் இவருக்கு பல தரப்பிலும் இருந்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றார்கள். இவ்வாறு மற்றொரு பதிவினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.